ஒரு பையனும் பொண்ணும் தனியா சந்திச்சு பேசினா அது தப்பான நோக்கத்துல தான் நினைக்கிறது தப்பு மாமா. இப்ப இருக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் உங்களை விட அறிவோட இருக்கும், கட்டுப்பாடோட தான் இருக்கும். எல்லை மீறாம எது வரைக்கும் பழகலாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பிரச்சனைனா ஒழுக்கம்னா என்னங்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கிற சட்டத்திட்டம் வேற, நாங்க வச்சிருக்கிற சட்டத்திட்டம் வேற. எல்லாம் சரிப்பட்டு வராது முதலாளி, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல. நீங்க விடுங்க, போய் நீங்க உங்க வேலையை பாருங்க. மாமா, இவங்க ஒரு பையனோட பேசிட்டு இருந்தாங்க, தப்பு பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்கல்ல, அது தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. தனியா பேசுறது அவங்களோட பிரைவசி, உரிமை. பார்க்கு, ஹோட்டல், தியேட்டர்னு இந்த மாதிரி பையனும் பொண்ணும் பேசுறதுக்கு சிட்டில நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா கிராமத்துல தோட்டம், ஏரிக்கரை, பம்பு செட்டு தானே இருக்கு. அதனால இவங்க பேசினது தப்புன்னு நீங்க சொல்லாதீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. அதை விசாரிக்கிறதுக்கு உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இவங்களோட பேசிட்டு இருந்தது நம்ம கோபியா இல்லையான்னு இப்போ இங்க விசாரிக்கணும். அந்த தம்பி கருத்தா தானே பேசுது, பையனை வச்சுதானே விசாரிக்கணும். கேட்டீங்கல்ல, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். கோபி சேலத்துக்கு போல மாமா, இங்கதான் இருந்தாரு. உங்க ஆளுங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. முதலாளி, ஊரே உங்களை பெரிய மனுஷன்னு நம்பிட்டு இருக்கோமே, நாட்டாய முதலாளி சொல்லிட்டா யாருமே மறுபேச்சு பேசினதில்ல. உங்க பையன் ஊர்லயே இல்லன்னு சொல்லி சாதிச்சிட்டீங்களே முதலாளி. வார்த்தையில நிதானா இருக்கட்ட. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் போய் சொல்லிட்டேங்கறியா? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சேலத்துக்கு போன உங்க மகன் எப்படி முதலாளி இங்க வந்தாரு? மயிலு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யார் சொல்றது உண்மை பொய்ங்கிறது இப்ப முக்கியம் கிடையாது. என்ன நடக்கணுங்கிறது தான் முக்கியம். நீ சேலத்துக்கு தானே போயிருந்த, இங்க எப்படி வந்த நீ? எங்க ஏதோ உன் கூட தான் அந்த மோட்டார் ரூம்ல நின்று பேசிட்டு இருந்ததா இந்த புள்ள ஊர் முழுக்க கதை கட்டிக்கிட்டு இருக்கு. இல்லன்னு டக்குன்னு ஒரே போட போட்டு மறுத்துரு, அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க கோபி, பம்பு செட் ரூம்குள்ள மலரோட பேசிட்டு இருந்தது நீங்க தானே? உண்மைதான் முதலாளி, நான் தான் பேசிட்டு இருந்தேன். பிரச்சனை வந்ததும் எங்க அப்பா தான் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. அடப்பாவி, பெரிய மனுஷன் நினைச்சோம், இப்படி பண்ணிட்டாரு.
பெரிய மனுஷங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன மாமா தலை கவுந்துட்டீங்க? ஊருக்கெல்லாம் கட்டுப்பாடு நியாயம்னு சொல்லிட்டு சொந்த பிரச்சனையில போய் சொல்றது பெரிய மனுஷன் செய்யற வேலையில மாமா. உங்க 2 பேருக்குள்ள எத்தனை நாளா பழக்கம்? நீங்க எந்த நோக்கத்தோட மலரோட பழகுனீங்க? 2 வருஷத்துக்கு மேல பழகிட்டு இருக்கோம். மலரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். பைத்தியக்காரா கண்டுபிடி விடுறாதரா. நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம தராதர என்ன? போயும் போயும் இந்த குடும்பத்தோட நிலைமை என்னடா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? இது கூலிக்கார குடும்பம்டா. இந்த வீட்டு இவ்வளியாட கல்யாணம் பண்ண சத்தியம் பண்ண. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். நீ வாய முடிக்கிட்டு சும்மா கிட. மாமா நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? முதலாளி, நீங்க இதுல இடப்பட்டதுனால ஏதோ நான் நின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுவே இங்க வேற யாராவது இருந்திருக்கணும். இந்நேரத்துக்கு இங்க நடந்திருக்கிறதே வேற. இவனை எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து போயிட்டே இருந்திருப்பேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி மாமா. சரி அதை விடுங்க. இப்ப சொல்லுங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ என் மவன் வயசு கோளாறு தெரியாம ஏதோ பழகிட்டான், வாக்கும் கொடுத்துட்டான். இவன் மயக்குனா இவன் மயங்கிட்டான். இருந்தாலும் ஒத்துக்கிற கஷ்டப்படுற குடும்பம் தான். அந்த ஒரு பரிதாபத்துக்காக ஏதோ கேட்கிற ஒரு தொகையை நஷ்ட ஈடா கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதுக்குதான் சொன்னேன் தம்பி, நடந்ததை கதறாதீங்கன்னு. இவங்களோட மோதி ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு செல்வாக்கும் இல்ல, ஆள் சப்போர்ட்டும் இல்லப்பா. ஆயிரம் சொன்னாலும் என் மக பண்ணது தப்புதான். விட்டுருங்க, எங்க குடும்பத்தோட செத்து போயிடும். முதலாளி, நீங்க எனக்கு முதலாளிதான், அத நான் மறுக்கல. ஆனா அதெல்லாம் வேலை விஷயத்துல, கணக்கு வழக்குல, எஸ்டேட் விவகாரத்துல எல்லாம் தான். என்ன வேணா சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு மறுபரிசீலனை இல்லாம சம்மதம்னு தலையாட்டுறேன். ஆனா இது என் குடும்ப விவகாரம். இந்த விஷயத்துல நான் என்ன முடிவு செய்யணும், எந்த இடத்துல என் பையனுக்கு பொண்ணு தேடணுங்கிற விஷயத்தை எல்லாம் தீர்மானிக்க வேண்டியவன் நான் முதலாளி. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. மாமா உங்க மகனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க அவங்க ஒத்துக்கிட்டா அதுவே பெரிய விஷயம். அது சரி, எந்த விதத்துல நீங்க அவங்கள விட வசதி? மலருக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன முதலாளி இப்படி கேட்டீங்க? பணம், வசதி, அந்தஸ்து, இந்த எல்லா விஷயத்திலையும் இந்த குடும்பத்தோட ஏன் நிலைமைய ஒப்பிட கூட முடியாது முதலாளி. என் அந்தஸ்தோட வச்சு பார்க்கும்போது இது நடுத்தருள் நடிக்கிற கூட்டம் முதலாளி. என்னோட கால் செருப்பு தூசிக்கு கூட இவங்க சமானமாக மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பம்
குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இவள என் வீட்டுக்கு நான் மருமகளா கூட்டிட்டு வரணுமா? ஒரு நாளும் அது நடக்காது முதலாளி. இப்ப சொல்றேன் கேளுங்க முதலாளி. சாதி மாறி கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனா அந்தஸ்து மாறி கல்யாணம் பண்றது து, அதை விட வெட்கக்கேடு எதுவும் கிடையாது முதலாளி. அது அவமானம். அவமானமா? எது அவமானம்? சரி, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் மாமா. எங்க குடும்பத்தோட அந்தஸ்தை கம்பேர் பண்ணா நீங்க தரித்திரம். எங்க அப்பாவோட கால் செருப்புக்கு சமானம். எங்க அண்ணன் உங்க குடும்பத்து பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு மாமா சம்மதிச்சீங்க? நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து முதலாளி உங்க மகன் அந்தஸ்து பார்க்காம என் பொண்ணோட பழகிட்டாரு, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு தானே கேட்டிருக்கணும். ஏன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? அடுத்த உங்க குடும்பத்தோட பொண்ணு மானத்துக்கு நஷ்ட ஈடு பேசுவீங்க, உங்க பொண்ணுனா மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? மாமா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க சரின்னு சொல்லுங்க, நானே எங்க அப்பா கிட்ட பேசி உங்களோட பொண்ணுக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்துறேன். நீங்க அண்ணிய கூட்டிட்டு தாராளமா போலாம். முதலாளி, நீங்க வயசு வித்தியாசம் பார்க்காம அந்தஸ்து தராதரையில் நம்ம ரொம்ப அதிகமா பேசுறீங்க முதலாளி. ஆமா மாமா, நான் அதிகமா தான் பேசுறேன், அது எனக்கே தெரியும். சுருக்கமா சொல்றேன், இங்க பாருங்க கோபி, மலரை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க கோபி, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. முதலாளி, இவளை கட்டிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் முதலாளி. தேங்க்யூ கோபி. சரி, அவ்வளவுதான் மாமா, சிம்பிள். மலருக்கும் கோபிக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லனா நான் அதை நடத்தி வைப்பேன். தம்பி, இதெல்லாம் நடக்குமா? மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், என்ன நம்புங்க. நீங்க மலரை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். சும்மா இருமையில, உங்க குடும்பத்துக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை. சரியா? நான் வரேன். நாம யார் முன்னாடி கை கட்டி நிக்கிறோமோ அந்த முதலாளியோட வாரிச. அதனால தாண்டா அன்னைக்கு எங்கேயோ இருந்த நம்ம அந்தஸ்து இன்னைக்கு எங்கேயோ ஏறி வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாடா, நாம பராமரிக்கணுமே இந்த ஏற்காடு முழுக்க ஏகப்பட்ட சொத்து. யாரு அதுக்கெல்லாம் முதலாளி? நம்ம காயத்ரிடா. நீயும் ஒருவேளை நம்ம முதலாளி பொண்ணையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தீனா நாமும் காலிலேயே விழுந்திருப்பேன். அதை விட்டுட்டு
எடுத்துட்டு வந்திருக்கிய ஒரு தண்டமான அன்னாடம் காட்சிய. நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா அந்த குடும்பத்துல இருக்கிற அவளோட இன்னும் 2 தங்கச்சிகளையும் நீ தாண்டா கரையேற்றணும். யோசிச்சு பாத்தியா? மலர் பாவம்பா, என்னால அவளோட பேரும் கெட்டு போச்சு. இனி யாருப்பா அவளை கட்டிப்பாங்க? எனக்கு மலரையே கட்டி வச்சிருங்கப்பா. பேசாதடா. இந்த நாட்டாய யாருடா? என் அந்தஸ்து என்ன? நான் தொழிலதிபர் ராஜசேகரோட சம்பந்திடா. புருஷன் பேரு என்னன்னு தெரியாம கழுத்துல தாலி கைத்த கட்டிட்டு சுத்துற அந்த கோமதி, அவளடா எனக்கு சம்பந்தி. படாம் பொசக்கட்டவனே. ராஜசேகர் சம்பந்தின்னு நீங்க சொல்லலாம், இதே வரவு சொல்லிக்கிட்டு உங்களால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுமாப்பா? இல்ல நீங்க கேட்ட தாண்டி உள்ளதான் போக முடியுமா? என்னடா சொன்ன? அடிச்சே கொன்றுடா ராஸ்கல் உன்னை. என்னோட பையன் வேகமா இருக்கானே, முறுக்கமா இருக்கானே, என் பேரை காப்பாத்துவான்னு நினைச்சண்டா. ஆனா நீ இப்படி கிழக்கு பிடிச்சி சுத்துறியடா. ஏங்க பெத்த பிள்ளைங்க பொழப்ப அடமானம் வச்சுதான் சொத்து சேர்க்கணுமா? அவன் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டான். தப்புதான். மனசுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்றான்ல, அவனை மன்னிச்சு அந்த பொண்ணையே. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற வெட்டி கொன்னு. என்ன மயிலு, அவளை பாராட்டி சீராட்டிட்டு இருக்கியா? முணுக்கு முணுக்குன்னு இருந்துகிட்டு என்ன வேலை பாத்திருக்கா? அம்மா சும்மா நீ நடந்த கதையே பேசிட்டு இருக்காத. நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி எதுக்கு மயிலு ஏன் வாய அடைக்கிற? உங்க 3 பேரையும் இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்த நானு ஒரே ஒரு வைராகியத்தோட தான் இருந்தேன். உங்களுக்கு 3 வேளையும் வயிறார கஞ்சி ஊத்தலனாலும் பரவாயில்ல, உங்க மேல யாரும் பழி சொல்லக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தேன். கடைசியில இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? அக்காங்கிறது அம்மா ஸ்தானம். மூத்ததை பார்த்துதானே இளச 2 வளருங்கிற பயம் இருந்திருந்தா இவ இப்படி பண்ணிருப்பாளா? இல்லம்மா, நான் ஒரு தப்பும் பண்ணலம்மா. சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எங்க பேசிட்டு இருந்த? நம்மளை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாங்க அவங்க. ஏர் கட்டும்போது வட்டி காசுக்காக ஒத்த மாட்டு புடிச்சிட்டு போனாண்டி அவன். அவன் பண்ண அக்கிரமத்துக்கு மயிலு ஒரு நாள் முழுக்க மாட்டுக்கு பதிலா ஏர் இழுத்தான் தெரியுமா? அம்மா இப்ப எதுக்கு நீ இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? சாதாரண கதை இல்லடி இது, நாம கேவலப்பட்ட கதை. 3வது பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு, தூக்கி போடுன்னு சொன்ன உங்க அப்பங்கிட்ட 3ஐயும் மணிமணியா வளர்த்து காட்டுன்னு சொல்லிட்டு வந்தனே, நான் இப்ப தோத்து போயிட்டேனே. சொல்லுங்க ஜீவா சார். மயிலு, நீ எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கோம். அம்மா எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. சொல்லுங்க. உங்க அம்மா என்ன உங்க அக்காவை திட்டிட்டு இருக்காங்களா? ஆமா சார். சரி, நீ போன் அவங்க கிட்ட கொடு. சரிங்க சார், இதோ கொடுக்குறேன். அம்மா, ஜீவா சார் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க தம்பி. அம்மா, மலர் மேல நீங்க கோவமா இருப்பீங்க. ஆமா தம்பி, எனக்கு இன்னும் மனசே ஆறல. என் பொண்ணு இப்படி ஒரு பழக்க வழக்கத்துல இருந்திருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. தப்புமா, நீங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீங்க வளர்த்த பொண்ணு கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன தம்பி, என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு இப்ப என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு சொல்றீங்க? ஆமாமா, மலரும் கோபியும் பழகினதோ இல்ல தனியா கூப்பிட்டு பேசினதோ தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். அதுவும் இதுவும் ஒன்னா தம்பி? ஒரு மாப்பிளைய பார்த்து முடிவு பண்றதுல பெரியவங்க நாங்க 1000 விஷயம் பார்ப்போம். அதெல்லாம் இவளுக்கு தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் அப்பங்க. இப்பெல்லாம் எல்லா கல்யாணத்தையும் மேட்ரிமோனி ஏஜென்சிஸ் தான் முடிவு பண்றாங்க. கமிஷனுக்காக கல்யாணத்தை முடிவு பண்றவங்க சொல்றத நம்பி
முகம் தெரியாத யாரோ ஒருத்தரை நீங்க முடிவு பண்ணா அது சரி. கண்ணு முன்னாடி பார்த்து பேசி பழகி அவங்கள பொண்ணுங்க செலக்ட் பண்ணா அது தப்பா? என்னமோ தம்பி, நீங்க படிச்சவங்க, நீங்க சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. அம்மா, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. நல்ல இடத்துல மாப்பிள்ள அமைஞ்சிருக்கு. கல்யாண பொண்ண சந்தோஷமா நீங்க பாத்துக்கோங்க. நீங்களும் சந்தோஷமா கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க. அதான் தம்பி எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. திடீர்னு இப்படி கல்யாணத்தை பேசின உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்க கஷ்டம் புரியுதுமா எனக்கு. கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதை நடத்தி வைக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். புரியுதா? ரொம்ப சந்தோஷம்பா. ஒவ்வொரு தடவையும் எங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்போது தெய்வம் மாதிரி நீங்க தான் காப்பாத்துறீங்க. அம்மா, அப்படி பார்த்தா உங்க பொண்ணு கொடுத்ததுதான் என்னோட உயிரே. அதுக்கு என்ன சொல்றது நானு? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஓகேவா? சரிப்பா. அம்மா, போனை மயில் கிட்ட கொடுங்களேன். இதோ இதோ. சொல்லுங்க சார். மயில, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிதான் நான் இப்போ கிரவுண்டுக்கே வந்தேன். ஆனா அத பேச முடியாம போயிடுச்சு. ஹலோ மயில, என்ன பேச்சே காணும்? ஹலோ, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் சார். அப்போ சொல்லு மயில. முதல்ல நீங்க சொல்லுங்க சார், நான் அப்புறமா சொல்றேன். சரி மயில, அப்போ ஈவினிங் 5 மணிக்கு பார்க்கலாம். அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் யார் முதல்ல சொல்றது அப்படின்னு. சரியா? சரி. ஓகே மயில, பை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் காலையில உன்னை ஸ்கூல் கிரவுண்டுக்கு வர சொன்னேன். ஆனா உன்கிட்ட விஷயத்த சொல்றதுக்குள்ள மலர் பிரச்சனை வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மயில, பரவாயில்ல. இனிமேல இதை தள்ளி போடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை உடனே வர சொன்னேன். சரியா? மயில, என்ன விஷயம் கேட்க மாட்டியா? சரி, ஓகே. நீ கேட்கலன்னா என்ன, நான் சொல்றேன். நீ யாருன்னு தெரியாதப்பவே உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை. நீ முழு மனசோட எதை தேடுறியோ அதை நீ அடைஞ்சே தீருவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப நாளா தேடி தேடி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் மயில. ஒன் செகண்ட். I love you, Maila. என்னாச்சு மயில? உங்க மனசுல இந்த மாதிரி ஆசைலாம் வர்றதுக்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். இங்க பாரு மயில, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கை உன்னோடதான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எந்த தப்பும் செய்யலையே, நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நான் எக்ஸாம் எழுத போனதுல இருந்து என் அக்கா கல்யாணம் வரைக்கும் நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க சார். உங்களுக்கு நாங்க நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா என் மனசுல உங்க மேல வேற என்ன எண்ணமும் இல்ல சார்.
மறுத்து பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க சார். எங்க அக்கா தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதுனால நாங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டோம். இப்ப என் கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமையில நானும் இல்ல, எங்க குடும்பமும் இல்ல. எங்க வீட்ல வந்து ஏதாவது பேசி குழப்பத்தை உண்டாக்கிறாதீங்க சார். ஏற்கனவே எங்க அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இன்னொரு பிரச்சனையை தாங்குற சக்தி எல்லாம் அவங்களுக்கு இல்ல சார். சரி மயில, எனக்கு புரியுது. இப்ப நான் எதுவுமே பேசல. ஆனா நீ என் லவ்வை ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்லு. அது போதும். உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். வேண்டாம் சார், நான் உங்களை ரொம்ப உயரத்துல வச்சிருக்கேன் சார். இத்தனை வருஷம் ஆனாலும் அதுல இருந்து நான் மாற மாட்டேன் சார். என்ன நினைச்சா நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க என் பின்னாடி சுத்தனீங்கன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் நாங்க குடும்பத்தோட வேற மாதிரியா தான் முடிவெடுக்க வேண்டி இருக்கும். என்னாச்சு மயிலு? ஜீவா சார்ட்ட பேசுனியா? அப்புறம் ஏன் இப்படி இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஜீவா சார் ஏதாவது தப்பா பேசிட்டாரா? அவரு உருகி உருகிதான் பேசினாரு. நான் தான் தப்பா பேசிட்டேன். தப்பா பேசிட்டியா? என்ன பேசுன? எனக்கு உதவி நிறைய பண்ணிருக்கீங்க, அதுக்கு நன்றி கடன் நிறைய இருக்கு. அதை தாண்டி நீங்க ஆசைப்படுற மாதிரி என் மனசுல எதுவுமே இல்ல. என் பின்னால சுத்துறத விட்டுட்டு வேற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டேன். நெசமாவே உன் மனசுல அப்படி எதுவுமே இல்லையா? பைத்தியக்காரி மாதிரி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம நாட்டுகள் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாட்டையன் முதலாளி என்னை தேடி வந்தாரு. வர ஐயா, என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. என்ன விஷயம் ஐயா? எந்த நிபந்தனையும் இல்லாம ஓ அக்காவை என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அக்கா எங்க வீட்டுல ராணி மாதிரி இருப்பா. ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க ஐயா. இனிமே ஜீவா கூட நீ பழக கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. எங்க அக்கா கல்யாணத்துக்கும் அதுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? பெரியவளுக்கு எங்க வீட்டு பையன், உனக்கு எஸ்டேட் முதலாளி ஜீவா. ஆளுக்கு ஒரு பையனை மயக்கி சொத்தை வழிக்க பிளான் பண்றீங்களா? மது, அபாண்டமா பேசாத. ஏய் கண்ணு, நீ என் கண்ணு கோபப்படுற? இதுக்கு முன்னால எப்படி வேணா இருந்திருக்கட்டும், விடு. ஆனா இனிமே நீ ஜீவா தம்பி கூட பழகவே கூடாது. அவரே உன்னை நெருங்கி வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை விட்டு நீ விலகி போயிடணும். உன் பேரை கேட்டாலே அவருக்கு பிடிக்காத மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான் கண்ணு. இந்த ஒரு சின்ன கோரிக்கையை மட்டும்
நீ செஞ்சு கொடுத்துட்டான்னு வை, உன் அக்கா எங்க வீட்டுல சும்மா ஜாமு ஜாமுன்னு வாழ்வா. கண்ணு, எனக்கு எங்கேயும் பொய்யா வாக்குறுதி கொடுத்து பழக்கமே கிடையாது, தெரியும்ல. இப்ப நான் கேட்டது மட்டும் நீ சரின்னு செஞ்சு கொடுத்துரு. உன் அக்காளோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எனக்கு எங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் ஜீவா சார நெருங்க மாட்டேன், பழக மாட்டேன். இது சத்தியம். மலரக்கா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா நீ பயந்து போய் ஜீவா சார வேணாம்னு சொல்லிடுவியா? பின்ன இது சண்டை போட்டு ஜெயிக்கிற விஷயம் இல்ல. மலரக்கா விஷயத்துல அம்மா இடிஞ்சு போய் நிக்குது. கல்யாணம் நடக்க போகுதுன்னு தான் சமாதானம் பண்ணி வச்சிருக்கோம். திரும்பவும் அதுல ஏதாவது தடங்கள்னா அம்மா உசிரியே விட்டுரும். எங்க அப்பா சொன்ன மாதிரி என்ன எங்கேயாவது தூக்கி போட்டு போயிருந்தா கூட எங்க அம்மா நல்லா இருந்திருக்கும்ல, செய்யல. தன்னை உருக்கிக்கிட்டு என்ன காப்பாத்ததில்ல. அதுக்கு நான் செய்யற நன்றி என்ன? அம்மா எப்படி போனா என்ன, அக்கா எப்படி போனா என்னன்னு ஜீவா சார்னு அவர் பின்னாடியே தெரியுதா? எங்க அம்மா என்னால தலை நிமிர்ந்து நிக்கணும். எங்க அக்கா 2 பேரும் நல்லா இருக்கணும். என்ன வேண்டான்னு சொன்ன என் அப்பா என்னைக்காவது என்ன பார்க்கும்போது கூனி குறுகி போற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டணும். அதுதான் என் வழி விடுங்க சார், நான் போகணும். இரு, நான் உன்கிட்ட பேசணும் மயில. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. வழி விடுங்க சார், ப்ளீஸ். இங்க பாரு, இத்தனை நாளா நீ என்கிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்த. இப்ப மட்டும் ஏன் பிடிக்காதவனை பார்த்த மாதிரி நடந்துக்கிற? இத்தனை நாள் நீங்க என்கிட்ட சாதாரணமா பழகிட்டு இருந்தீங்கன்னு நம்பினேன். நீங்க வேற மாதிரி நோக்கத்தோட பழகுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே பழைய மாதிரி பழகுறதுக்கு என்னால முடியாது, மன்னிச்சுக்கோங்க. இனிமே நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. பொய் சொல்லாத மயில, உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லு பாப்போம். அதான் நேத்தே நான் தெளிவா சொல்லிட்டேன்ல சார். என் மனசுல நீங்க இல்ல. நேத்து ஸ்கூல்ல பார்த்து பேசும்போது நீ நல்லா தானே இருந்த. போன்ல பேசும்போது கூட நல்லா தானே பேசுன. அதுக்கப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு. சொல்லு மயில, என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கல சார். ரோட்ல நின்னு இப்படி பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. இங்க பாரு மயில, என்னை பத்தி உனக்கு இருந்த அபிப்பிராயம் எல்லாமே தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நீ என்கிட்ட நல்லா தானே பழகுன, நெருங்கி தானே பழகுன. உன் கண்ணிலேயே என் மேல பிரியம் தெரிஞ்சது மயில. என் மேல உனக்கு காதல் இருந்தது மயில. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு உங்க மேல கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அத காதல கூட வாங்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ண குறுக்காட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அநாகரிகம்னு உங்களுக்கு தெரியாதா ஜீவா சார்? நீங்க
இப்படி என்ன வழியில நிறுத்தி பேசுறத யாராவது பார்த்தா போதும், இதுக்கு பல கதை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு நான் படிக்கவும் போக முடியாது, ஆபீசர் ஆகவும் முடியாது. இந்த மலைக்காட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி தான் மேய்க்கணும். என்ன அப்படி பார்க்கணும் தான் நீங்க ஆசைப்படுறீங்களா சார்? இங்க பாரு மயிலு, உன்னை நான் ஜெயிக்க வச்சு நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்கி பாக்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நீ பேசுற. நீ என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும் மயிலு. இங்க பாரு மயிலு, நீ என் லவ் ஏத்துக்கிறதா சொல்லிட்டீங்கிறது போ, இல்லனா அதோ அந்த கணத்துல நான் குதிச்சிருவேன். இப்படி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி உங்களை நான் விரும்புறேன்னு சொல்ல வச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல சார். ப்ளீஸ் வழி விடுங்க. மயிலு போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன் மயிலு, தாராளமா போ. ஆனா நீ என் லவ்வை ஏத்துக்காம போனேன்னு வச்சுக்கேன், சத்தியமா நான் அந்த கணத்துல போய் குதிச்சிருவேன். நீங்க சொல்றத கேட்டனா எங்க குடும்பமே கிணத்துல குதிக்கணும் சார். நீங்க நினைக்கிறது ஒரு காலத்திலயும் நடக்காது. மயிலு, நான் குதிச்சிருவேன் மயிலு. ஜீவா சார், 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 மயிலு, ஜீவா சார். மயிலு, இதோ வரேன். கூப்பிடாம விட்டிருந்தா குதிச்சிருப்ப போல இருக்க. ஒரு கல்லை எடுத்து கணத்துக்குள்ள போட்டேன், அதுக்கு இப்படி பதறிட்டு ஓடி வந்திருக்க. நான் கணத்துல குதிச்சிட்டேன்னு தெரிஞ்ச உடனே சைக்கிள் எல்லாம் கீழே போட்டுட்டு என்னை காப்பாத்தணும்னு ஓடி வந்த பாரு. அதுக்கு பேர் தான் லவ். பியார், பிரேமா, காதல். நீங்க நினைக்கிறது தப்பு சார். ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ கால் தவறி இந்த மாதிரி கிணத்துல விழுந்திருந்தா கூட நான் குதிச்சு காப்பாத்திருப்பேன். இங்க பாரு, மனசுக்குள்ள இருக்கிற லவ்வ வெறும் வார்த்தையால மறைக்க முடியாது. உங்க எண்ணம் தப்பு சார். எனக்கு பிடிக்காத ஒரு எதிரிக்கு ஆபத்துனா கூட நான் பேசாமலாம் போக மாட்டேன். அதுக்கெல்லாம் விதவிதமான அர்த்தம் எடுத்துக்கிறது மன்னிச்சுக்கோங்க, முட்டாள்தனம். இங்க பாரு மயிலு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, உன் கண்ணுல உன் மனச நான் பார்த்துட்டேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்கு. நீ என்னை விட்டுட்டு விலகி போகவே முடியாது மயிலு.
ஓய் பால் கேனு